அவன் வெற்றிக்கு அவன் தான் காரணம். இல்ல அவனை சார்ந்தவங்க இருப்பாங்க, இல்லைன்னா அந்த சொசைட்டியா இருக்கும். அதே ஒரு தோல்வினா அவன் தான் காரணமா இருப்பான், அவனை சார்ந்தவங்க இருப்பாங்க, இல்லைன்னா அந்த சொசைட்டி இருக்கும். பிறக்கிறது எப்படி நம்ம கையில இல்லையோ அதே மாதிரி இறக்குறதும் நம்ம கையில இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வீடு தான் உலகம். அம்மா அப்பா, அண்ணன் தங்கச்சி, சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு எவ்வளவு சொந்தங்கள் இருந்தாலும் சரி, உறவு முறைகள்ல நம்ம என்ன இப்படி பண்றாங்க, அவங்க என்ன அப்படி இருக்காங்க, நல்லதை பேசுவோம், கெட்டதை பேசுவோம், வாய் விட்டு சொல்லுவோம், நல்லதை கற்றுக் கொடுப்பாங்க, கெட்டது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. நீங்க இவங்க வீட்டில் இருக்க ஆளுங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த உலகம் ஒரு குடும்பம் தாங்க. உலகத்துல இருக்க செய்தியெல்லாம் நம்ம நிறைய கேட்குறோம். இங்க அந்த மாதிரி நடந்துச்சு, அவன் அந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டான், இவன் இப்படி பண்ணான் அப்படின்னு நம்ம எவ்வளவோ நல்லது கெட்டது எல்லாம் காது வரைக்கும் தான் கேட்குறோம். ஆனா அதுவே நம்ம ஃபேஸ் பண்ணும்போது பிரச்சனை வருது. ஃபேஸ் பண்ண தெரியல. தெருவில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, தெருவில் இருக்க நம்ம மக்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ பேரோட பழகுறோம். நம்ம தெருவை ஒரு பிரபாண்டா பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எல்லா நல்லது கெட்டதும் நம்ம அதோட தான் வளர்ந்து வரோங்க. எதுவுமே நம்ம புதுசா சந்திக்க போறதோ, புதுசா நமக்கு அது தெரிய போறதோ அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். பிள்ளைங்கள்லாம் நல்லா வளருவாங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாம் நல்ல சிந்தனையை வளர்த்துருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல விதமாக வளர்த்துருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சர்வேல்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். இல்லை சொத்தை பிரிக்கிறாங்க அவங்க வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்தை பிரிக்கும் போது பிரச்சனை வரும். எனக்கு இவ்வளோ வேணும், நீ என்ன அதை எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி அடிதடி வரைக்கும் போகுது, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகுது. இது எல்லாம் பார்க்கும்போது என்னடா இவங்க வளர்ற வரைக்கும் நல்லா இருந்தாங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் எப்படி வருது, ஏன் வருது யோசிச்சு பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம வீட்லேயும் சரி, பக்கத்து வீட்லேயும் சரி, இல்லை இந்த உலகத்துல நிறைய செய்தியை நம்ம கேட்குறோம். இந்த சொத்து தகராறு பிரச்சனை, வரதட்சணை குடும்ப பிரச்சனை, பாலியல் குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை பொது பிரச்சனையா இருக்கும்போது அது காது வரைக்கும் கேட்டுன்னு நம்ம போயிடுறோம். இதுவே நமக்கு வரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் ஹேண்டில் பண்ண தெரியலையா, இல்லை ஹேண்டில் பண்ண முடியலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய வந்துடுது. என்னை பொறுத்த வரைக்கும் தாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உதாரணத்துக்கு, நான் ஒரு போர் வீரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு போர் வீரன் ஆகணும்னா எனக்கு என்ன வேணும்? ஒரு போர் வரணும். அந்த போர் வந்தால் அப்போ அந்த போரை சந்திச்சு நான் எப்படிப்பட்ட வீரனாக இருக்கேன் அப்படிங்கிறது அந்த போர் வந்தால் தானே தெரியும். நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா, போர் வரும்போது நான் ஃபேஸ் பண்ண தெரியலன்னா நான் வீரன் ஆக முடியாதுல்ல. அது மாதிரி எப்பொழுதுமே நல்ல சிந்தனையை நம்ம வச்சிருக்கணும். எவ்வளோ பெரிய சிந்தனைகள் வந்தாலும், கெட்ட சிந்தனை வந்தாலும், நம்ம நல்ல சிந்தனையை வச்சு தான் அந்த கெட்ட சிந்தனையை ஃபேஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஏன்னா பணம் இல்லாதவன் பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு ஓடுவான், பணம் இருக்கிறவன் பணத்தை காப்பாற்றினா போதும் அப்படின்பான். இதுலேருந்து தான் நிறைய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகும். கொலை, திருட்டு, இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் நிறைய வரும். எவ்வளோ பெரிய கெட்ட சிந்தனைகள் வந்தாலும் சரி, நம்மள்ட்ட இருக்க நல்ல சிந்தனையை வச்சு தான் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், என்ன முத்து சொல்றது ஈஸி, நடந்து போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு. எல்லா விஷயத்துலையும் நம்ம நடக்கும்போது நம்ம ஒரு குழந்தை தான், நடக்க தான் நமக்கு நடையே வரும். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது தான் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு மெல்ல மெல்ல தெரியும். ஆனால் இது என்னால் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண தெரியல, என்னால் முடியாது அப்படின்னு நம்ம என்னைக்கும் ஒருபோதும் அந்த இடத்துலயே நின்றுடக்கூடாது. ஏன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் எவ்வளவோ சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பு, பாசம், நல்லது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை நம்ம முன்னிறுத்தி நம்ம அந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ண பார்க்கணும். என்னடா இவன் பெரிய ஆள் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு தோணுன ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன். சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆடியோ வெளியிட்டுட்டு தற்கொலை பண்ண விஷயம்தான். அது ரொம்ப கஷ்டமாகவும் கேட்கறது ரொம்ப எமோஷனாகவும் இருந்துச்சு. ஒரு தனி மனிதனோட இல்லை குடும்ப உறுப்பினரோட ஒரு எமோஷன்ஸை நம்ம எப்பொழுதும் மதிக்க கற்றுக்கணும். இது முத்து சர்க்கிள், நான் உங்கள் முத்து. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில நித்தன்யாங்கிற ஒரு பொண்ணு ஒரு ஆடியோ வெளியிட்டுட்டு இறந்து போயிருக்காங்க. நீங்களும் அந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. நான் அந்த செய்தியை கேட்டேன், அது ரொம்ப எமோஷனாக இருந்துச்சுங்க. அவங்க அந்த சாவறதுக்கு முன்னாடி அவங்க கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூச்சி மருந்து கடைக்கு போயிட்டு தென்னை மரத்துக்கான பூச்சி மருந்துன்னு சொல்கிறாங்க, அதை வாங்கிட்டு சாப்பிட்டு இறந்துருக்காங்க.
அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். மாமனார் மாமியாரும் என்னை வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே இவங்களோட இருக்க முடியாது. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 78 நாளில் அந்த கல்யாணம் எப்படி பண்ணியிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? கிட்டத்தட்ட வந்து 500 பவுன், அதில் 300 பவுன் கொடுத்து தான் பொண்ணு நல்லா வாழணும் அப்படின்னு 300 பவுன். நம்ம 1 பவுன் வாங்கினாலே அவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆனால் 300 பவுன் வந்து போட்டு அந்த பொண்ணை வந்து நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை விட 70 லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு சொகுசு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வீட்டில் அவங்களுக்கு மாத வருமானமே 20 லட்சம் ரூபாய் வருதாம். அதனால அந்த மாப்பிள்ளை வந்து வேலைக்கெல்லாம் போகலை. ஆமாங்க, இவ்வளோ பணம் வந்ததுக்கப்புறம் ஏன் ஒருத்தன் வேலைக்கு போகணும்? வீட்டில் இருந்து எவ்வளோ சந்தோஷமா எப்படி இருக்கணும்? இவ்வளவையும் தாண்டி இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரதானே செய்யுது. ஏன் இன்னும் மேலும் காசு வேணும், இன்னும் மேலும் வந்து பணம் எடுத்துருவா அப்படின்னு அந்த பொண்ணை போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வி வரதானே செய்யுது. வரதட்சணை டார்ச்சர் அப்படிங்கிற கெட்ட சிந்தனையை ஃபேஸ் பண்ண முடியாம அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அதை ஃபேஸ் பண்ண முடியாம இறந்துட்டாங்கன்னு நம்ம அதை பத்தி கொஸ்டின் ரைஸ் பண்ணல. இருந்தாலும் நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அந்த பொண்ணு நிலைமையில இருந்து பார்க்கும்போது கஷ்டம் தானே, நீ பேசுறது ஈஸி அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் எல்லா விஷயமும் நம்ம கஷ்டம் தான். கெட்ட சிந்தனை வந்துடுச்சுனாலே நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். நம்மள்ட்ட இருக்க நல்ல சிந்தனையை வச்சு தான் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம அந்த முடிவுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா எவ்வளோ கனவோட அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட கோடிகளில் செலவு பண்ணாங்களாம். அவ்வளோ கோடி செலவு பண்ணி தன் பொண்ணு நல்லா வாழணும், போகிற இடத்துல வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும், பணம்லாம் பெரிய விஷயம் இல்லை, நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கும் பண கஷ்டமும் இல்லை, ரொம்ப வந்து பணம் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் அவங்களும் எப்படி இருந்திருக்கணும், அவங்களுக்குள்ள ஏன் கெட்ட சிந்தனை இப்படி வருது, இன்னும் மேலும் பணம், இன்னும் மேலும் நகை அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். எதுக்காக இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது, இதெல்லாம் என்ன பயனுக்காக நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. அதை விட்டுட்டு மேலும் டார்ச்சர் ஆகி கெட்ட சிந்தனையை மேலும் வளர்த்து ஒரு உயிரை உருற அளவுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்குமா? கடைசியா கன்க்ளூஷனா என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, வரதட்சணை வாங்குறதும் தப்பு. அதையும் மீறி சில பேரண்ட்ஸ் வந்து வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க பொண்ணோ பையனோ இல்லை நாங்கள் 2 பேரும் தானே ஒத்து வாழ போறோம், இந்த மாதிரிலாம் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்லைங்கிறது நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா வரதட்சணை கொடுமையால இறந்து போன இந்த பொண்ணே கடைசியா இருக்கட்டும், இனி ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமையால இறந்துச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட வேணாம். இந்த வீடியோ பார்த்துருக்க இளைஞர்களும் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியும் நீங்க எடுத்துக்கங்க. நம்ம கல்யாணம் பண்றதே நம்ம நல்லா வாழணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது முத்து சர்க்கிள், நான் உங்கள் முத்து.